இந்த மேச ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசி. ஏன் அப்படின்னா, இந்த மேச ராசியில நாம பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேருமே ஏங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை எல்லாம் அனுபவிக்கும் ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த மேச ராசிக்காரர். இவங்க பொதுவாவே நகைச்சுவை உணர்வு உடையவங்க. குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தைத்தனமான ஒரு போக்கானது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நெருப்பு ராசியான இந்த மேஷத்தோட பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரர் உண்மையாகவே எப்படிப்பட்டவங்க? அவங்களோட பலம் என்ன? மேலுமே பலவீனம் யாருக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்கள பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த மேச ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? சாதகமா அமைஞ்சிருக்கா? அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா? இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? இவங்க முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் வழிபாடு இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலுமே இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேச ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிவாத குணம், கோபம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் ரொம்ப உக்கிரமான குணம் கொண்டவருங்க. செவ்வாயோட குணம் இந்த ராசிக்காரர்கிட்ட நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் தோற்றத்தில் மிக கவர்ச்சிகரமானவங்க. சில சமயங்களில் இவங்களோட குணம் சற்று கடுமையாக இருக்கலாம். இவங்கள் யாருடைய அழுத்தத்தின் கீழும் வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு மற்றவங்களோட அதிகம் ஒத்து போகாது அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்க பார்த்திங்களா பல திறமைகள் கொண்டவங்க. சமூகத்தில் இவங்களுக்கு தனி ஆதிக்கம் மற்றும் மரியாதையானது நிச்சயமாக கிடைக்கும். யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள இவங்க பார்த்திங்களா பழி வாங்காமல் விட மாட்டாங்க. இவங்க பல முறை முடிவெடுப்பதில் அவசரம் காட்டுவாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அதே மாதிரி இவங்களோட கற்பனை திறன் ரொம்ப வலுவாக இருக்குங்க. தங்க வாழ்க்கையில் பல முறை ஏமாற்றங்களையும் கூட சந்திக்கிறாங்க. இந்த விஷயத்திலிருந்து பாடம் கற்று தங்களோட வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவாங்க. அதே மாதிரி செவ்வாய் நெருப்பு தத்துவத்தோட காரணி. அதனால தான் இவங்களுக்கு எளிதில் பார்த்திங்களா கோபம் வரும். அதுலேயும் பார்த்திங்களா எளிதில் தணியாது. எந்த ஒரு சவாலையுமே ஏற்க இவங்க தயங்கவே மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே பார்த்திங்களா கலைஞர் மறைந்திருக்கிறாரு அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்க தங்களை எல்லா வேலைகளையுமே செய்ய தகுதியானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. தங்களுக்கு முன்னால் யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தலைமை பண்பு பிறவிலேயே இருக்குங்க. அதனால் இவங்க நல்ல ஒரு தலைவங்களாகவும் நிர்வாக அதிகாரிகளாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க குறைவாக பேச விரும்புவாங்க. பிடிவாத குணம் மற்றும் அகங்காரம் கொண்டவங்க. அதே மாதிரி இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அற்புதமான ராசி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா குழந்தைத்தனமான இவங்ககிட்ட ஒரு நகைச்சுவை உணர்வு அது மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையிலையுமே நல்ல யோக பலன்களை அனுபவிக்கும் ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த மேச ராசி நேயர்கள். இந்த ராசியோட பலம் பார்த்திங்களா, இந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே பயந்துக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செய்வாங்க. அதே மாதிரி சவால்களையுமே தைரியமாக எதிர்கொள்வாங்க. தலைமைத்துவம் அடுத்தவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதையுமே வேகமாக செஞ்சு முடிக்கும் வேகம் கொண்டவங்க. சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நேர்மை, எந்த ஒரு விஷயத்துலையுமே நேர்மை தவறாமல் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா ஒரு விசுவாசமான ஒரு நட்பு மற்றும் உறவுகளில் உண்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரர்கிட்ட நம்ம பழகணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அதே மாதிரி இந்த மேசராசி நேயர்களோட பலவீனம் என்ன அப்படின்னா அதிக கோபம் தாங்க இவங்களுக்கு பலவீனமாக இருக்கும். பொறுமை இல்லாமல் மற்றும் கோபம் இவங்களோட மிகப்பெரிய எதிரி அப்படின்னே கூட சொல்லலாம். முரட்டுத்தனமான செயல்பாடு சில சமயங்களில் பிறரை காயப்படுத்தலாம். அதே மாதிரி அடுத்தவங்களோட யோசனைகளை அறிவுரைகளை ஏற்பதில் தயக்கம் கொஞ்சம் காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தடுமாற்றம், திடீர் முடிவுகளால் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அதில் பார்த்திங்களா அதில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் அதை யோசிப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் முடிவெடுப்பதிலையுமே தடுமாற்றம் ஏற்படும். வீண் செலவுகள், அவசர முடிவுகளால் பண விரயம் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
மேசராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்குமே பல சிறப்பான நன்மைகள் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுபிட்சம் மற்றும் லாபம், பணி செய்யக்கூடிய இடத்துல உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிதி நிலைமை முன்னேற்றம் இது எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்புக்கான அங்கீகாரம், புதிய முயற்சிகளில் வெற்றி, சுப விரயங்கள் ஏற்படும் ஒரு காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இறை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருகன் வழிபாடு வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி என ஒரு மாதத்திற்கு 2 சஷ்டி திதிகள் வரும் இல்லைங்களா? அந்த சஷ்டிலையுமே விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாத நீண்ட நாளாக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகளுமே கைகூடி வருங்க. சரிங்க, நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, தொழில் சார்ந்த வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேசராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான சுக்கிரன் பார்த்தீங்களா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தோற்ற பொலிவில் புத்துணர்ச்சி பெற போகிறீங்க. புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு, பணி சுமையால் மன சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் கூட மேசராசிக்கு 7.5 சனி நடக்கும் காலம் அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த அரசோட சட்ட திட்டங்களை, விதிகளை நீங்கள் மதிப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதே மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் தாங்க இருக்க வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு அகலக்கால் வைப்பதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேணும். நம்மளால் இது செய்ய முடியுமா, இது நம்மளால் இந்த வேலையை நம்ம பெர்ஃபெக்டாக செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு பல முறை செஞ்சு யோசித்து நீங்கள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புதிய தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிக உழைப்பும் குறைந்த ஊதியமுமே கிடைக்கும். அலைச்சல் மிகுந்த பயணம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் நிதானத்தை கடைபிடிப்பதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் வழியில் மனக்கவலை, கருத்து வேறுபாடு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீ நரசிம்மரை வழிபட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. நாளை பார்த்தீங்களா 15/2/2026 அன்று பார்த்தீங்களா மகா சிவராத்திரி. அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நிச்சயமாக எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலுமே குறையும். அதே மாதிரி எத்தனை ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே அது தீர்ந்து விடுங்க. அதே மாதிரி 17/2/2026 அன்று வரக்கூடிய மாசி அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்களா காலையில் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முன்னோர்களோட ஆசியோடு உங்களுக்கு அன்றைய நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையில் வெற்றி ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. கையில் பணமுமே அதிகரிக்கும். வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான ஒரு நிலையானது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடியும். வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தக்க வைத்து கொள்வதும் உங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. சில பேரோட கனவுகள் அனைத்துமே நனவாகும். எதிர்பார்த்த இடமாற்றமே கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடியுமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானம் பலம் அடைவதனால வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகுது. புதிய தொழில் தொடங்க அரசோட அனுமதியுமே கிடைக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குமே அதிகரிக்கும். புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு
உங்களுக்கு முயற்சிகள் நீண்ட நாளாகவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ வெற்றி அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேசராசி நேரெலாம் இருந்தாங்களா, அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.